ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சத்து மாவு தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இந்த பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்தேன். இதில் மொத்தமாக 16 பொருள் சேர்ந்துருக்குது. இது ஹோல்சேல் கடையில் கிடைக்கும். நவதானிய பாக்கெட்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஹெல்த் மிக்ஸ் பவுட்ராகவும் இருக்குது. அதை விட இது மாதிரி பொருளாக வாங்கி வறுத்து அரைச்சா தான் நல்லது. இது மாதிரி வாங்கிக்கோங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குறனால நம்ம பவுட்ரை விட நம்ம வீட்டில் வறுத்து ரெடி பண்ணி கொடுக்குறது தான் நல்லது. அதனால் நவதானிய பாக்கெட்டுன்னு கேட்டிங்கனாலே இந்த மாதிரி கொடுப்பாங்க. ராகி, கம்பு, சோளம், பொட்டுக்கடலை, முந்திரி, பாதாம் எல்லாமே சேர்த்துருப்பாங்க. நான் எக்ஸ்ட்ரா பொட்டுக்கடலையும் பாதாமும் மட்டும் எக்ஸ்ட்ரா நிறையா சேர்த்துட்டேன். வீட்டில் இருந்தது எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்தது. இது டைம் எடுக்கும் தான். இது ரொம்ப நேரம். குழந்தைங்களாம் வச்சுருந்திங்கன்னா யாராவது பார்த்துக்கிறதுக்கு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட விட்டுட்டு தான் அதை பண்ணணும். ஏன்னா டைம் ரொம்ப எடுக்கும். என் தம்பி நான் பார்த்துக்கிட்டே தான் இது ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஒவ்வொரு பொருளாக தனித்தனியாக வறுத்து எடுக்கணும். நல்லா வறுத்து எடுத்தால் தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் மொத்தம் 16 பொருள். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தான் வறுக்கணும். மொத்தமாலாம் கொட்டி வறுக்கக்கூடாது. இது மாதிரி ஒவ்வொரு பொருளாக தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ ரெடி பண்ணிட்டேன். இதை வறுத்து எடுத்துகிட்டு இதை நல்லா ஒரு பாத்திரத்தில் வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் அரைச்சிட்டு வந்தேன். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு நான் போயிட்டு மிஷினில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை அரைச்சது நல்லா நைஸாக இருக்கணும். நைஸாக குழந்தைங்களுக்குன்றனால நைஸாக அரைக்கணும். இதை அப்படியே சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ டெய்லி காலையில் ஒரு 2 ஸ்பூன் பால் சேர்த்து நான் அதை ரெடி பண்ணி கொடுப்பேன். நான் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இது குழந்தைங்களுக்கு இல்லாமல் பெரியவங்களும் சாப்பிட்லாம். காலையில் அல்லது ஈவினிங் ஏதாவது ஒரு டைம் கொடுக்கும்போது அவங்களுக்கு தெம்பாக இருக்கும். ரொம்ப ஒல்லியாக இருக்க குழந்தைங்களுக்கு வெயிட் நல்லா போடும். அப்புறம் மாவு அரைச்சி எடுத்து இட்லி தான் அன்றைக்கி ஊற்றிருந்தேன். இட்லியுமே அன்றைக்கி நாள் அரைச்ச மாவு நல்லா சாஃப்டாக இருந்தது. ரேஷன் அரிசியும் இட்லி அரிசியும் கலந்து அரைச்சிருந்தேன் இந்த தடவை. எப்போ இட்லி அரிசி மட்டும் வச்சு அரைப்பேன். அதை விட இது நல்லா ரேஷன் அரிசி சேர்த்து அரைக்கும்போது நல்லா சாஃப்டாக வந்துருந்தது. நான் ரேஷியோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அரைக்கும்போது ஆட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்லா பஞ்சு மாதிரி இருந்தது. அன்றைக்கி மதியம் வச்ச சாம்பார் இருந்தது. அதனால் இட்லி மட்டும் ஊற்றிட்டு சாம்பார் தான் வச்சு தம்பிக்கு ஊற்றி விட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.